Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 2.3ல உள்ளது. இது வந்து டைமிங் சம். ஸோ சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 5th சம். ஓகே, ஏஎம் கொடுத்துருந்தா நோ சேஞ்ச், ஹவர்ஸ்க்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிஎம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நம்ம ஹவர்ஸ்க்கு மாற்றி தான் கணக்கை செய்யணும். பிஎம் கொடுத்துருந்தா 12 ஆட் பண்ணி கணக்கை சேஞ்ச் பண்ணி செஞ்சுக்க. ஓகே, ஏஎம் கொடுத்தா நோ சேஞ்ச். அப்போ கொஸ்டினில் வாட் இஸ் கிவன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. 7 ஏஎம் கொடுத்துருக்கனால கணக்கை நான் அப்படியே வச்சு செய்ய போகிறேன். நோ சேஞ்ச். அதாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, தற்போதைய மணி 7 அப்படின்னு, அதுக்கப்புறம் 100 மணி நேரம் கழித்து என்ன மணி டைம் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்கான். அப்போ 7 ஏஎம் கொடுத்தனால அப்படியே ஆட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சா போதும். இது 12 கிளாக்ல வச்சு 12 வச்சு கிளாக்ல செய்யலாம், 24 வச்சு செய்யலாம். ஓகே, உன்னுடைய விருப்பம், பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்றது? அப்போ 100 + 7 கான்குருவன்ட், 107 கான்குருவன்ட் mod 12 அப்படின்னு போட்டு செய்யறேன். 24 வச்சு செய்யலாம். டே கணக்குனா 24 வச்சு செய்யலாம், டைம் கணக்குனால 12 வச்சு செய்யறேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டு, 12ஆல் டிவைட் பண்ணு 96 வரும். 8 12 96 டிவைடட் பை 11 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா, சாரி சப்ராக்ட் 11. அப்போ 11 mod 12 அப்படின்னு போட்டுக்கோ. 11 mod 12. அதாவது கோசன்ட்ல மேல என்ன இருக்குன்னா 8 இருக்கு. 8 அப்படின்றது 4 டேஸ்ன்னு அர்த்தம். எப்படி சார் 4 டேஸ் சொல்றீங்க அப்படின்னா, 1 டேக்கு 24 ஹவர்ஸ் அப்படித்தானே? அப்ப 8ன்றது பாதி ஆக்கிட்டோம்னா 4 நாட்கள் அப்புறம் அப்படின்னு அர்த்தம். 11 ஏஎம்ன்றது அடுத்த நாளே வர்றது கிடையாது. 4 டைம் 4 நாள் போயிட்டு தான் 11 மணி அப்படின்னு அர்த்தம். 11 ஏஎம். அப்ப நீ எழுதல த டைம் 100 hours ஆஃப்டர் 7 ஏஎம் இஸ் 11 ஏஎம் அப்படின்னு எழுது. எத்தனை நாள் ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. 12 டேபிள் வச்சு செஞ்சனால 8 வந்து கோசன்ட் கிடைக்குது. ஸோ 4 டேஸ் வந்து ரொட்டேட் ஆயிருச்சு. 8 டேன்னு சொல்லிடக்கூடாது, 4 டேஸ். ஆமாம், 4 நாட்கள் கழித்து 11 மணி நேரம் அப்படின்றதுனால தான் 11 ஏஎம் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதிரு. ஓகேயா? குட். The time 100 hours after 7 AM is 11 AM. Okay, thank you.